ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்த இதே போல் இங்கிலீஷ் எக்ஸாமும் நீங்கள் நல்லபடியாக எழுதணும். நீங்கள் எய்ம் பண்ணக்கூடிய அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன். இங்கிலீஷில் வந்து சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது எப்படி, அண்ட் அதே போல் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் மார்க் வாங்குறது எப்படி, நீங்கள் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா 4 நாள் டைம் இருக்குது. 4 நாள் டைம்ன்றது அழகான டைம். இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த 4 நாள் ப்ரிப்பரேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் சென்டம் எடுக்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாஸ் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் மார்க் எடுக்கலான்றதையும் நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ 11th இங்கிலீஷில் நம்ம கொஷின் பேட்டர்ன் தெரியும். மொத்தம் 4 பார்ட் இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. பார்ட் 1 1 மார்க் கொஸ்டின், பார்ட் 2 2 மார்க் கொஸ்டின், பார்ட் 3 3 மார்க் கொஸ்டின், பார்ட் 4 5 மார்க் கொஸ்டின்ஸ், சரியா? இப்போ இந்த பார்ட் 1 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. 20 மார்க்ஸ், 20 into 1 20 மார்க்ஸ்க்கு இந்த கொஸ்டின் இருக்கு. இதுல சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இருக்கும். அப்புறம் வெக்காபுலரி கான்செப்ட்ஸ் இருக்கும். வெக்காபுலரி கான்செப்ட்ஸ்னா அப்ரிவேஷன், அக்ரானிம், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிளெண்டட் வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட், அஃபிக்சஸ், இடியம்ஸ், ஃப்ரேசல் வேர்பு, ரைட் டெஃபினிஷன், இது மாதிரியான கான்செப்ட்ஸ், ஃபாரின் வேர்டு, அப்புறம் பொலைட் வேர்டு, இது மாதிரியான எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்குது. அதே போல் கிராமர் கான்செப்ட், 1 மார்க் கிராமர், சிங்குலர் ப்ளூரல், ஆர்டிகிள்ஸு, சென்டென்ஸ் பேட்டர்ன், சிலபிஃபிகேஷன், ப்ரிப்போசிஷன், டென்சஸ், மாடல், செமி மாடல், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ், கொஸ்டின் டேக், இது மாதிரி எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் நம்ம 20 out of 20 எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். மறுபடியும் நான் அதை சொன்னேன்னா வீடியோவோட லெங்க் இன்னும் அதிகமாயிரும். ஸோ அதனால் அந்த வீடியோவோட லிங்க்கை ஐ பட்டனில் தரேன், சரியா? அதில் 1 மார்க்கில் எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை போய் பார்த்துக்கிறங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் 1 மார்க்கில் எப்படி நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அதில் சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க்கில் நம்ம 20 மார்க்ஸ் எடுத்துடலாம். 20 மார்க்ஸ் எடுக்கணும், அதுதான் நமக்கு முக்கியமே. 20 மார்க்ஸ் எப்படியாவது எப்பேற்பட்டாவது 20க்கு 20 எடுத்துருங்க. 1 மார்க் கொஸ்டின்ல எடுத்துட்டீங்கன்னா மற்ற கான்செப்ட்ல ஈஸியா மார்க் எடுத்துடலாம். நமக்கு வந்து கஷ்டமான ஒரு கான்செப்ட் அப்படின்னா இந்த 20, இங்கே ஒரு 5 இருக்கும். இந்த 46வது கொஸ்டின்ல ஒரு 5 இருக்கும். 25 மார்க். இந்த 25 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல் மார்க் எடுத்துக்கிறதுன்றது ஈஸியான ஒரு விஷயம், சரியா? ஓகே, இப்போ 20 மார்க்ஸ், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ பார்ட் 2க்கு வாங்க. பார்ட் 2க்கு நமக்கு 2 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் 1, செக்ஷன் 2. செக்ஷன் 1ல என்ன இருக்கும்னா கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 26 வரைக்கும் போயம்னுடைய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பொயட்டிக் டிவைசஸ் கேட்பாங்க. நம்ம மொத்தம் 6 போயம் இருக்கா? இந்த 6 போயம்ல இருந்தும் ஒரு செட் ஆஃப் அப்ரிசியேஷன் பொயட்டிக் டிவைசஸ் கொஸ்டின் வரும். நம்ம மொத்தம் 6 கொடுப்பாங்க. நாம் அட்டன் பண்ண வேண்டியது எனி 4. எனி 4ன்றப்ப நீ ஏதாவது ஒரு 4 போயம்ல இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் பொயட்டிக் டிவைசஸ் படிச்சேன்னா போதுமானது. 6 போயமும் உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு 4 போயம் சூஸ் பண்ணிக்கிறங்க. 4 போயம்ல இருக்கக்கூடிய இந்த சந்துக்குள்ள இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின், அந்த அப்ரிசியேஷன் ஃபுல்லா தரோவா இருக்கணும். புக் பேக்கு, இன்டீரியர்னு எது கேட்டாலும் எழுதக்கூடிய அளவுக்கு 4 அப்ரிசியேஷன்ஸ், போயமுடைய அப்ரிசியேஷன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். 6 போயமுக்கும் இம்பார்ட்டன்ட் படித்தா 6 போயம் படிக்கணும். 4 போயம் தான் படிக்கிறேன்னா எல்லாத்தையும் படிக்கணும், இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கக்கூடாது. ஸோ 2ல் ஏதாவது ஒரு சாய்ஸ், உன்னுடைய விருப்பம். அப்படி நீ படிச்சிட்டேன்னா இது கண்டிப்பாக நம்ம 4 into 2 8 மார்க்ஸ் அப்படியே ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? அதில் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும், ஒரு அலிட்ரேஷன் வேர்டு வரும், சம்டைம்ஸ் வந்து ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் கூட அதுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து இந்த கொஸ்டின் நம்பர் 27 to 30, அதில் செக்ஷன் 2 27வது நம்பர் கொஸ்டின் நம்பர்லேருந்து 30வது கொஸ்டின் நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடியது. இது நமக்கு 2 மார்க் கிராமர் வரும். ஸ்பீச்சு, வாய்ஸு, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸு, இஃப் க்ளோஸ், மொத்தம் 4 கான்செப்ட் இருக்குது. இந்த 4மே வரும், ஒன்று வரும். இதில் எனி 3 வந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரூல்ஸ் படிக்கணும்.
வாய்ஸ் இருந்ததுன்னா ஆக்டிவ் டு பேசிவ், பேசிவ் டு ஆக்டிவ் மாத்துறது எப்படி, அதுக்கான ரூல்ஸ் இருக்குது. ஸ்பீச் அப்படின்னா டைரக்ட் டு இன்டைரக்ட், இன்டைரக்ட் டு டைரக்ட் மாத்துறது எப்படி, அதுக்கான ரூல்ஸ் இருக்குது. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல சிம்பிள் டு காம்பவுண்டோ, காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸோ, காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்டோ, காம்பவுண்ட் டு சிம்பிளோ எப்படி மாத்துறதா இருந்தாலும் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதே போல இஃப் க்ளோஸ், ஒரு ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இஃப் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு சென்டென்ஸை எப்படி கனெக்ட் பண்ணி எழுதுறது, இல்லை ஆல்ரெடி அந்த சென்டென்ஸை இஃப்லேயே கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படி ரீரைட் பண்ணி எழுதுறது, ஹேடோ வேரோ ஷுட்டோ வச்சு, எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது. அதை நம்ம நடத்தி போட்டிருக்கோம் நம்ம சேனலில். லிங்க் ஐ பட்டனில் தரேன். அந்த கிராமர் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே புரியும். அதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். சரியா? அப்போ அந்த கிராமர் வீடியோ பார்த்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ரூல்ஸை பார்த்துக்குருங்க. உங்கள் புக்கில் இது எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் இருக்குது. ஸ்பீச் தவிர வாய்ஸ்க்கு இருக்குது, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு இருக்குது, இஃப் க்ளோஸ்க்கு இருக்குது. இது எல்லாத்துக்குமே எக்ஸசைசஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், 3 × 2 6 மார்க்ஸ் எடுத்துடலாம், 14 மார்க்ஸ் டோட்டலாக. அப்போ இந்த பார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், 14 மார்க் அப்படின்றது இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எடுத்துடலாம். அடுத்து பார்ட் 3. இந்த பார்ட் 3ல நமக்கு மொத்தம் 3 செக்ஷன்ஸ் இருக்கும். 3 செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31 இருந்து 33 வரைக்கும் போயம்னுடைய இஆர்சி கேட்பாங்க. சரியா? போயம்ல இருந்து நமக்கு இஆர்சி கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். மொத்தம் 3 கொடுப்பாங்க. அதுல நாம 2 எனி 2 வந்து எழுதணும். அப்ப அந்த போயம்ல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த லைனு எந்த போயம் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த போயம்ல இருந்து அந்த லைன் வந்திருக்குது. அப்புறம் அந்த போயம்னுடைய பொயட் பேர் என்ன, இது எழுதணும். கான்டெக்ஸ்ட் எழுதணும், சிச்சுவேஷன். அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். இந்த மாதிரி இஆர்சி வந்து நீங்க எழுதணும். சரியா? ஸோ போயம் உடைய நேம் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, பொயட்னுடைய நேம் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷன் எழுதுறதுக்கு 1 மார்க்கு. இதுக்கு நடுவில் நீங்க கான்டெக்ஸ்ட் எழுதணும். பட் அதுக்கு மார்க் கிடையாது, பட் நீங்க எழுதணும். மொத்தம் 3 மார்க். இப்படி தான் அலாட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க 2 இஆர்சி இதே மெத்தட்ல கரெக்டாக நீங்க எழுதிட்டீங்கன்னா 6 மார்க் வாங்கிடலாம். போயமுடைய பேர்லையோ பொயட்டுடைய பேர்லையோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு எழுதிக்கிறீங்க. சரியா? அப்போ 2 × 3 6 மார்க்ஸ் இந்த செக்ஷன்ல வாங்கிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 34 to 36. இதுல நமக்கு ப்ரோஸ்னுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. மொத்தம் 6 ப்ரோஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ரோஸ்லையும் குறைஞ்சபட்சம் 10ல இருந்து அதிகபட்சம் 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க புக் பேக்ல. இது எல்லாத்தையுமே உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் தான். இது எல்லாம் நமக்கு 4 நாள் டைம் இருக்குது, அதனால தாராளமா படிக்கலாம். பட் புதுசா இனிமே தான் படிக்கிறேன்னா நீ 4-6 யூனிட்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் நீ படிச்சினாலும் மண்ணில் நிற்காது. அதுவும் 5வது ப்ரோஸ் இருக்கு பாரு, இந்த கான்வகேஷன் அட்ரஸ், அதெல்லாம் வந்து தலையை பிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த லெசன்லாம். அப்படின்றப்ப நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ரோஸ்ல. கொஸ்டின் ஆன்சர்ல எதெல்லாம் முக்கியமானது, எதெல்லாம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸை நீ தரவா படிச்சாலே 2 2 மார்க் கொஸ்டின்ஸும் எழுதலாம். சரி, சாரி 2 3 மார்க் கொஸ்டின்ஸும் எழுதலாம். 2 கொஸ்டின் ஆன்சர். சரியா? அடுத்து அதுல செக்ஷன் 3 நமக்கு கொஸ்டின் நம்பர் 37ல இருந்து 40 வரைக்கும் இதுல ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ் கேட்பாங்க. 2023-24 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நோட்டீஸ், இமெயில், ப்ராசஸ், ப்ராவர்ப், இந்த 4 தான் 2 வருஷமே கேட்டிருக்காங்க. நீ கொஸ்டினை நீ எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்க. 2023லையும் அதே 4 கான்செப்ட் தான் வந்திருக்குது. 2024லையும் அதே 4 கான்செப்ட் தான் வந்திருக்குது. நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, மெசேஜ் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க, ப்ராவர்ப் கம்ப்ளீஷன் கேட்டிருக்காங்க. இதில் ப்ராவர்ப் கம்ப்ளீஷன் மட்டும்தான் உனக்கு 1 மார்க்காக சிம்பிளாக எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி நோட்டீஸோ இமெயிலோ மெசேஜோ வந்து ஒரு பேஜ் அளவுக்கு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு டைம்லாம் கன்சியூமிங் அதிகமாகும். பட் அந்த கான்செப்ட்ஸ் வேறு வழியில் அதான் நம்ம ஏதாவது ஒரு 2 வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும். ப்ராவர்ப் சம்டைம்ஸ் நமக்கு கஷ்டமாக கேட்கறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்படின்றப்ப கண்டிப்பாக அந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். இந்த வருஷமும் மேக்ஸிமம் நமக்கு அது கான்செப்ட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லைன்னா வேற நமக்கு என்ன கான்செப்ட்ஸ் கேட்கலாம்னா பை சார்ட் கேட்கலாம். சரியா? பை சார்ட் கேட்கலாம், இன்ஃபரன்ஸ் ரைட்டிங் கேட்கலாம், அப்புறம் வந்து எக்ஸ்பேண்ட் த நியூஸ் ஹெட்லைன்ஸ் கேட்கலாம், ஸ்லோகன் ரைட்டிங் கேட்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் அதில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டயலாக் ரைட்டிங்கும் கேட்கலாம். ஓகேவா?
ஸோ அப்போ அந்த கான்செப்ட்ஸ் நம்ம எப்படிலாம் நான் எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. உங்களுக்கும் ஸ்கூல்லையும் சொல்லி தந்திருப்பாங்க. அந்த கான்செப்டை கரெக்டாக அந்த ஃபார்மெட்டில் எழுதினாவே 3 மார்க் கிடச்சிரும். ஏன்னா இதில் ஜென்ரல் கான்செப்ட் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாமல் எழுதிடுங்க. சரியா? அப்படி எழுதிட்டோன்னா 3 × 3 9 மார்க்ஸ் வாங்கிடலாம். 15 + 6 21 மார்க்ஸ். இப்போ இந்த பார்ட்டில் 21, இந்த செக்ஷன் பார்ட்டில் 21 எடுத்துரும். அடுத்து முக்கியமான பார்ட் 4 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 41லேருந்து 47 வரைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 3 பேராகிராஃப், ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் நம்ம போட்டிருக்கோம், இதெல்லாம் பப்ளிக்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. 1. 2வது பேராகிராஃப் எப்படி எழுதுறது? சிங்கிள் பேராகிராஃபாக எழுதுறதா, எஸ்ஏ டைப்பில் எழுதுறதா, இல்லை பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதுறதா? நீ எப்படி படிச்சிருக்கியோ அப்படியே எழுது. இதில் பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதக்கூடிய பேராகிராஃப்க்கு மேக்ஸிமம் மார்க் வந்து அந்த அளவுக்கு மார்க்லாம் போட மாட்டாங்க. ஆனால் சிங்கிள் பேராகிராஃபாக எழுதினாலும் எஸ்ஏ டைப்பில் எழுதினாலும் மார்க் கொடுக்குறாங்க. 5 மார்க் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க, நீ மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா 5 மார்க் அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ 2 மெத்தடுமே அலோடு தான். சரியா? அப்போ நீ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எஸ்ஏ டைப்லேயோ இல்லை சிங்கிள் பேராகிராஃபாவோ குறைஞ்சபட்சம் 3 அதிகபட்சம் 5 பேஜஸ்க்கு எழுதுனீங்கன்னா 3 × 5 15 மார்க் அப்படியே எடுத்துடலாம். கொஸ்டின் நம்பர் 44 சம்மரி ஆர் நோட் மேக்கிங். இதுக்கு பதிலாக ஒன்று ஜென்ரல் பேராகிராஃப் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா டயலாக் ரைட்டிங் கேட்பாங்க. சில நேரங்களில் அப்படியே மாற்றி கேட்குறாங்க, இங்கே டயலாக் ரைட்டிங்கும் இங்கே ஜென்ரல் பேராகிராஃபும் கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம கண்டிப்பாக சம்மரி ஆர் நோட் மேக்கிங் தான் அட்டன் பண்ணணும். அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்துக்கிருங்க. இது சம்மரி ஆர் நோட் மேக்கிங் எழுதுனா தான் நீ 5 மார்க் வாங்க முடியும். ஜென்ரல் பேராகிராஃபோ இல்லை டயலாக் ரைட்டிங்கோ எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வரும், மார்க் குறையும். அதனால தேவையில்லாமல் அதை தற்கொலைக்கு சமம். பார்த்துக்க, தெரிஞ்ச கான்செப்டை விட்டுட்டு தேவையில்லாமல் அதை போய் அட்டன் பண்ணினா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 45 லெட்டர் ரைட்டிங். ஃபார்மல் லெட்டர் கேட்கலாம், இன்ஃபார்மல் லெட்டர் கேட்கலாம், ஜாப் அப்ளிகேஷன் கேட்கலாம். ஃபார்மல் லெட்டர்னா ஃப்ரம் போடணும், டு போடணும், ரெஸ்பெக்டட் போடணும், சப்ஜெக்ட் போடணும், பாடி ஆஃப் த லெட்டர் போடணும், தேங்கிங் யூ, பிளேஸ், டேட்டு, யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, லாஸ்ட் அட்ரஸ் ஆன் த என்வலப். இந்த ஃபார்மேட் இருந்தால் 5 மார்க். இன்ஃபார்மல் லெட்டராக இருந்தால் டியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும், பேராகிராஃப் 1.5 பக்கத்துக்கு எழுதணும், தேங்கிங் யூ போடக்கூடாது, யுவர்ஸ் லவ்விங்லி, டேட் அண்ட் பிளேஸ், அட்ரஸ் ஆன் த என்வலப். இது இன்ஃபார்மல் லெட்டர். இதுவே ஜாப் அப்ளிகேஷன் கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் பயோடேட்டா மட்டும் எழுதணும். எங்கே எழுதணும் அப்படின்னா, தேங்க்யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, டேட் அண்ட் பிளேஸ் போட்டு அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதணும் இல்லையா? அந்த அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதுறதுக்கு முன்னால் அந்த பயோடேட்டாவை எழுதணும். பயோடேட்டாவை எழுதிட்டு மறுபடியும் தேங்க்யூ, டேட், பிளேஸு, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு அதுக்கப்புறம் தான் அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதணும். அப்படி எழுதுனா லெட்டர் ரைட்டிங்ல 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 46 வந்து எரர் ஸ்பாட் ஆர் ஹோமோஃபோன்ஸ் மாடல் சென்சஸ் கொஸ்டின் டேக். சில நேரங்களில் இந்த கான்செப்ட் ஈஸியாக இருக்கும் எரர் ஸ்பாட்டை விட மேக்ஸிமம். பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட் 5மே ஈஸியாக இருக்கும். எரர் ஸ்பாட் ரூல்ஸ் நம்ம நடத்தி போட்டிருக்கோம், ஒரு 50 ரூல்ஸ் இருக்குது. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னாவே நீ இப்போ 5மே அட்டன் பண்ணிடலாம். லிங்க் வேணால் ஐ பட்டனில் தரேன், அதை போய் என்ன பண்ணுங்க பார்த்துக்க. அப்போ இதில் 5 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஸ்டின் நம்பர் 47 பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்கு பதிலாக நிறைய நேரங்களில் ஜென்ரல் பேராகிராஃப் கேட்குறாங்க, இல்லைன்னா சிமாண்டிக் ஃபீல்டு, ஹின்ஸ் டெவலப்மெண்ட், டயலாக் ரைட்டிங் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. நீ பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனே அட்டன் பண்ணு, அது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் உனக்கு கொஸ்டின்லேயே இருக்க போது, அதுலேருந்து நம்ம அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து எழுதிட்டீங்கன்னா 5 மார்க் வாங்கிடலாம். ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீ ப்ரிப்பேர் பண்ணேன்னா அங்கங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் ஏதாவது போயிட்டா கூட அவுட் ஆஃப் 90க்கு 89 மார்க்ஸ் நீ கன்ஃபார்மாக எடுக்கலாம். 4 நாள் டைம் இருக்குது, நல்லபடியாக படி, கண்டிப்பாக நீ ஸ்கோர் பண்ணலாம். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுறேன். நல்லா எழுதி படிச்சுக்கணும். சரியா? ஓகே, இப்போ அடுத்து பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், என்னால் வந்து ஒரு 25-30 மார்க் தான் சார் எடுக்க முடியும், அதுக்கு மேலே எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 3 யூனிட் மட்டும் பேராகிராஃப் படிங்க. யூனிட் 1, 2, 3. ப்ரோஸ் 3, போயம் 3, சப்ளிமெண்ட்ரி 3. ஷார்ட்டாகவே படி, உன்னால தான் நிறைய படிக்க முடியல இல்லையா? சின்ன பேராகிராஃபாகவே படி. அப்போ இந்த 3 பேராகிராஃப் எழுதிட்டீங்கன்னா 3, 3, 3ன்னு வச்சுக்கிட்டா கூட நீ 9 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 3 மார்க் 3 மார்க் 3 மார்க் 9 மார்க். 44 சம்மரி, அந்த ஃபார்மேட்டை அப்படியே எழுத 5 மார்க் வாங்கிடலாம். 45 லெட்டர் ரைட்டிங் அட்டன் பண்ணு,
ஃப்ரம் டு போடு, சப்ஜெக்ட் ரெஸ்பெக்டட் போடு, சப்ஜெக்ட் எழுது, பாடி ஆஃப் த லெட்டரில் சும்மா ஏதாவது ஒரு கதையை எழுதி விடு, தேங்க்யூ போட்டு டேட் பிளேஸ் போட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அட்ரஸ் ஆன் என்னோட போட்டு 3 மார்க் வாங்கிடலாம். ஃப்ரம் டு போடுற ஹாஃப் மார்க்கு, ரெஸ்பெக்டட் போடுற ஹாஃப் மார்க்கு, சப்ஜெக்ட்டுக்கு ஹாஃப் மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டரில் கதை தான் எழுதுற அது தப்புன்னே வச்சுக்க, தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி டேட் அண்ட் பிளேஸ் போட அதுக்கு ஒரு ஹாஃப் மார்க், அட்ரஸ் ஆன் என்னோட போட அதுக்கு ஒரு ஹாஃப் மார்க், 3 மார்க். அடுத்து 46ல இதில் வந்து உனக்கு மார்க் வர்றது கஷ்டம்தான். 47 வா, பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், இதில் 5 மார்க் அப்படியே எடுக்கணும். அப்போ இந்த பார்ட்டில் மட்டும் நீ எடுக்க வேண்டிய மார்க் எவ்வளவு? 10, 13, 22 மார்க். 35க்கு 22 மார்க் நீ கண்டிப்பா எடுக்கலாம், நான் சொன்ன மாதிரி படிச்சு எழுதுனேன்னா. அடுத்து பார்ட் 3க்கு வா. இந்த பார்ட் 3ல ப்ரோஸுடைய கொஸ்டின் ஆன்சர் அட்லீஸ்ட் 3 லெசன்ல மட்டும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல மட்டும். இந்த போயம் இஆர்சிக்கு 6 போயமோட பேரையும் 6 பொயட்டோட பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. நம்ம இம்பார்ட்டண்ட்டான இஆர்சி கொடுத்துருக்கோம், அதை மட்டும் அந்த லைனை மட்டும் ஒரு வேர்டை வச்சு ஞாபகம் வச்சுக்க, இது எந்த போயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 17 இஆர்சியோ 18 இஆர்சியோ தான் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் நல்லா தரவா பார்த்துக்க. அப்போ போயம் நேம் பொயட் நேம் நீ கரெக்டாக எழுதினாவே 4 மார்க் எடுத்துடலாம். இது 7 இந்த பார்ட்டில். இப்போ ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ் வேறு இருக்குது, அதெல்லாம் உனக்கு நீ ஈஸியாக எழுதலாம். நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், மெசேஜ் ரைட்டிங்லாம். பட் அதோட மார்க் நான் ஆட் பண்ணவே இல்லை, அதை நீ பார்த்துக்க சரியா. அடுத்து பார்ட் 2ல இருக்கக்கூடிய போயம் அப்ரிசியேஷன் பொய்டிக் டிவைசஸ். மொத்தம் 6 போயம் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் 3 போயம் மட்டும் நல்லா தரவா படிங்க. அப்போ 3 × 2 6 மார்க் எடுத்துடலாம். அப்போ 22, 29, 35 அவுட் ஆஃப் 90, 35 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 90 படிச்சது அவ்வளோ ஒன்றுமே இல்லை. ஒரு 3 யூனிட்ல கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறோம், அப்ரிசியேஷன் படிக்கிறோம், பேராகிராஃப் படிக்கிறோம், அவ்வளோதான். 1 மார்க்லாம் சும்மா இங்கி பிங்கி போட்டு எழுதுனா கூட ஒரு 5 மார்க் வந்துடும். இதோட எக்ஸ்ட்ரா நான் மார்க் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் 5 மார்க் 1 மார்க்கில் வந்துட்டா கூட பார்த்துக்க. இந்த கான்செப்ட் இருக்குது, இதில் உனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ 40க்கு மேலே சர்வசாதாரணமாக 90க்கு எடுத்துடலாம். 100க்கு 50 மார்க், பாதிக்கு பாதி வந்துடும். ஸோ பயப்பட வேணாம், நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணு, நீ நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவேன் சரியா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.